கல்வராயன் மலை ஒரு இயற்கை எழில் கொஞ்சும் மலை. இது ஏழைகளின் மலைப்பிரதேசம் என்றும் பழைய பாறைகளின் மலைத்தொடர் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் வரலாறு பல நூற்றாண்டுகளை கடந்தது. இங்கு 5000 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அதற்கு சாட்சியாக அந்த மலையில் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த கல்திட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சங்க காலத்தில் இந்த மலைப்பகுதி மலையமான் நாட்டிற்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது என்று கூறப்படுகிறது. அதனை ஆண்ட குறுநில மன்னர்கள் மலையர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். இவர்கள் சேரர், சோழர், பாண்டியர்கள் ஆட்சியின் கீழ் செயல்பட்டு வந்தனர். மலையர்கள் வேட்டையாடுவதில் கைதேர்ந்தவர்கள், போர்க்குணம் உடையவர்கள், வீரம் செறிந்தவர்கள். கடந்த 1360 ஆண்டுக்கு பிறகு கல்வராயன் மலை பகுதி காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்த விஜயநகர பேரரசின் கீழ் வந்தது. அந்த சமயத்தில் சிறந்த போர் தளபதிகள் என்று அழைக்கப்பட்ட காஞ்சிபுரம் வேளாளர்கள் வேட்டையாடுவதற்காக கல்வராயன் மலைப்பகுதிக்கு வருகின்றனர். அங்கேயே நீண்ட மாதங்கள் தங்கியிருந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றனர். பின்னர் அவர்கள் காஞ்சிபுரம் திரும்பிய போது பேரதிர்ச்சி காத்திருந்தது. இவர்கள் நீண்ட நாட்களாக வரவில்லை என்பதால் அவர்களுடைய மனைவிமார்கள் இவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று எண்ணி அவர்களுக்கு இறுதி சடங்கினை செய்துவிட்டு தாங்களும் விதவைகளாக மாறிவிட்டனர். இறுதி சடங்கு செய்யப்பட்டு விட்டதால் ஊர் வழக்கப்படி மீண்டும் அவர்களை வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது என்று முடிவெடுக்கப்படுகிறது. அதனால் அந்த போர் வீரர்கள் மீண்டும் கல்வராயன் மலைக்கு வருகின்றனர். அங்கேயே நிரந்தரமாக தங்க முடிவு செய்து விடுகின்றனர். அதனால் அங்கு ஏற்கனவே இருக்கும் மலையர் மக்களுக்கும் இவர்களுக்கும் சண்டை நடக்கிறது. அதில் போர் வீரர்கள் வெற்றி பெற்று அங்கேயே தங்கிவிடுகின்றனர். இப்போது கூட கல்வராயன் மலையில் இருப்பது பூர்வகுடி மக்களான மலையர்களும் காஞ்சிபுரத்திலிருந்து வந்த போர் வீரர்களும் தான் என்று நம்பப்படுகிறது. இதனை மெய்ப்பிக்க வரலாற்று ஆவணங்கள் இல்லை என்றாலும் பரம்பரையாக இந்த கதைகள் சொல்லப்பட்டு வருகிறது. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கல்வராயன் மலையை 3 ஜாகிர்தாரர்கள் ஆட்சி செய்து வந்தனர். அவர்கள் கல்வராயன் மலையை சின்ன கல்வராயன் மலை, பெரிய கல்வராயன் என பிரித்து ஆட்சி செய்தனர். இங்கு நடைபெறும் பிறப்பு, திருமணம், விவசாயம் என அனைத்து விஷயங்களுக்கும் ஜாகிர்தாரர்கள் மக்களிடம் வரி வாங்கி வந்தனர். இவர்கள் சொல்படிதான் மக்களும் நடந்து வந்தனர். நாடு சுதந்திரத்திற்கு பின்பும் கல்வராயன் மலையில் ஜாகிர்தாரர்கள் ஆட்சிதான் தொடர்ந்தது. அவர்கள் இந்திய அரசின் உத்தரவுக்கு அடிபணியாமல் மக்களிடம் வரி வாங்கி தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தனர். சொல்லப்போனால் இந்தியாவுடன் ஒருங்கிணைக்க மறுத்து தனி ஆட்சி செய்தனர். 1976ஆம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அடிமை ஒழிப்பு சட்டத்தை பயன்படுத்தி இந்த பகுதி தமிழக அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து மக்களுக்கும் விடுதலையும் கிடைத்தது. ஜாகிர்தார்கள் வசமிருந்த நிலங்கள் அரசு வசம் சென்றன. தற்பொழுது கல்வராயன் மலையில் பெரும் பகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்குள் வருகிறது. இருப்பினும் திருவண்ணாமலை, சேலம் மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. மலையில் உள்ள 170 கிராமங்களில் 75,000 மக்கள் வசித்து வருகின்றனர். கிழக்கு தொடர்ச்சி மலை அடுக்கில் வரும் கல்வராயன் மலையின் பெரும்பாலான பகுதிகள் வனத்துறையின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் போர் வீரர்களின் ராஜ்யமாக இருந்த கல்வராயன் மலைப்பகுதி தற்போது வெளிநபர்களின் அட்டகாசத்தால் சாராய சாம்ராஜ்யமாக மாறியிருக்கிறது என்பது வருத்தமான விஷயமாக உள்ளது.